இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் பண்ண போகிறேன். அதாவது மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இந்த காம்பினேஷனில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். அதுக்கு தேவையான சாமான்லாம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த பாரு மாங்காய், இந்த எந்த மாங்காய் போடலாம், பட் இந்த கிளிமூக்கு மாங்காய் போடும்போது அதனோட டேஸ்ட்டே வேறு லெவல் தான். ஏன்னாக்கா இது வந்து ரொம்ப புளிக்காது, கொஞ்சம் திதிப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கிறதால நல்லா இருக்கும் இந்த சாம்பார். மீதி மாங்காய்லாம் நல்லா புளிச்சதுன்னா நம்ம புளியும் ஆட் பண்ண போகிறோம், அப்போ வந்து ஜாஸ்தியாக தெரியும். அடுத்து முருங்கைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் வாசனைக்கு போடணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு 6 பேருக்கு தேவையான சாம்பார் பண்ண போகிறேன். இந்த அளவு புளி நான் போட்டிருக்கேன், ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழ அளவு. இதை நான் ஊற வச்சுட்டேன், இதை ஈஸியாக கரைக்கணும்னு. அடுத்து பருப்பு பாருங்க, இதில் ஒரு 3/4 திட்டத்துக்கு போட்டிருக்கேன், ஒரு 200 ml போட்டிருக்கேன். இதில் மஞ்சப்பொடி வந்து இது வறுத்து அரைக்க வேண்டிய சாமான் என்னன்னா, என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா, இவ்வளோ வெந்தயம் போதும். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாகவே போடுங்க இந்த வெந்தயம் ஃப்ளேவருக்காக. அப்புறம் இந்த மிளகா உரைக்கிறது, அதனால நான் ஒரு 4 மிளகா தான் எடுத்திருக்கேன். அவ வீட்டு மிளகாக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க காரத்தை. அப்புறம் ஒரு கட்டி பெருங்காயம் எங்ககிட்ட இருக்கு, அது போட்டுக்கிறேன். இல்லாட்டா நீங்கள் தூள் பெருங்காயம் வந்து அந்த சாம்பார்லேயே போட்டுக்கலாம். இது வறுத்து போட்டால் கொஞ்சம் மனம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்காக தான். தாளிச்சு கொட்டுறதுக்கு வந்து கடுகு, எண்ணெய், அப்புறம் இந்த தேங்காய், இந்த அரைக்கிற சாமானோட தேங்காய், அப்புறம் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் இதனோட இன்க்ரீடியன்ஸ்லாம். இப்போ கத்திரிக்காய் வந்து இந்த அடி பக்கத்தில் இப்படி 2ஆ பொளந்து வச்சுக்கணும். ஏன்னாக்க நல்லா மெலிசா போட்டால் சீக்கிரம் கரைஞ்சிடும், அதனோட ரூபமே தெரியாது அப்புறம் உருவம் என்ன. அதுக்காக இப்படி இப்படி கட் பண்ணிட்டு இதில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை இப்படி வாய் கீறி வச்சுருக்கேன். அப்புறம் மாங்காவை இந்த மாதிரி பீசஸாக தோலோட தான் போடணும். ஆக்சுவலாக இது வந்து ஓடோட போடணும் மாங்காய், அது மாதிரி கட் பண்ண முடிஞ்சா. இந்த மாங்காயில கொட்டையே இல்லை, இதை பாரு. அதனால சின்னதாக இருக்கிறதால அது வரல. இல்லைன்னா அந்த ஓடு தெரியும் இல்லையா, அந்த மேல் ஓடு கிடைச்சா கூட பரவாயில்ல, அதோட போட்டீங்கன்னா ரொம்ப கரைஞ்சி போகாது இந்த சாம்பார்ல. இப்போ பாரு 1 by 1 தண்ணி கொதிக்கிறதா. தண்ணி எப்பயுமே காரிகா போடும்போது இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் அந்த முருங்கைக்காவை போடுறேன். நான் புளியில போடலமா, ஏன்னா சில சமயம் இந்த முருங்கைக்காய் வந்து வேகாது. இது ஒரு 3/4 வேக்காடு ஆனதுக்கு அப்புறம் புளி தண்ணி விட்டுக்கலாம். இதை வந்துட்டு முருங்கைக்காவை போட்டிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு நீட்டு கரண்டியா போட்டுக்கோங்க, இல்லாட்டா கையை சொல்றது வேற. இப்படி வச்சு முருங்கைக்காவை போட்டுட்டு உப்பெல்லாம் போடக்கூடாது, இப்படி மூடி வச்சிடணும். கரெக்டா நான் 5 மினிட்ஸ் தான். இதை எடுத்துட்டு இந்த முருங்கைக்காவை பாருங்க, ஈஸியா வேகிற முருங்கைக்கானா ஒன்னாவே போடலாம், சம்டைம்ஸ் வேகாது இல்லையா, அது அமுங்கிறதா வெந்த மாதிரி இருக்கு, பாதி வந்துருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாங்காய், 2 பச்சை மிளகாய், கத்திரிக்காய், ரெண்டு கருவேப்பிலை, போட்டுட்டு நல்லா, ஏன்னா இதுல நம்ம அரைச்சுதான் விட போறோம், அதனால மஞ்சள் பொடி நல்லா எவ்வளவோ என்னமோ அதை போட்டுக்கோங்க. இப்ப கரைச்சி வச்சிருக்க நான் வடிகட்டி வச்சிருக்கேன், இந்த புளி ஜலத்தை விட்டு போங்க, நிதானமா விடுங்க. ஏன்னா அந்த மாங்காயில எவ்வளவு புளி இருக்கோ அதை பார்த்துன்னு தான் நீங்க விடணும். களைச்சி வச்ச புளி தண்ணியை விட்டுட்டேன். விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் பெருசாகிக்கோங்க. இதுக்கு தக்கின உப்பு போட்டுக்கணும். நான் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், அப்பதான் அந்த காயில வந்து உப்பு பிடிக்கும்.
போட்டுட்டு இதே மாதிரியே தட்டை போட்டு அப்படியே வச்சுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இந்த காய் வெந்துடும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து என்னென்ன சாமான் வறுக்கணும்னு காட்டுறேன். இப்போ வறுக்கிற சாமான்லாம் காட்டுறேன் வர எப்படின்னு. என்ன ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுண்டு ஃபஸ்ட்டு இந்த பெருங்காயத்தை போட்டுக்கணும். இந்த பெருங்காயம் பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, அடுத்து தனியா, இந்த மிளகா வத்தல், அப்புறம் இந்த வெந்தயம். வெந்தயம்லாம் முதல்லயே போட்டா கருகி போயிடும். அதுக்காக தான் கட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை எடுத்துட்டுருங்க. ஆறுன அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, இதெல்லாம் வறுத்துட்டேன். இதோட தேங்காய் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேணும்னா லைட்டாக வறுத்துக்கோங்க அந்த தேங்காவை. பற்றியா இது ஆறிடுத்து. இப்போ ஃபர்ஸ்ட் மிளகா, இது அந்த பெருங்காயம் கிள்ளி போட்டுக்கோங்க. வேணும் போட்டுட்டு இந்த இது வறுத்தது போட்டுக்கணும். இதை போட்டு ஒரு க்ரஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். அதை இது ஒரு கொஞ்சம் அரைச்சுன்னு வந்துட்டேன். மிளகாலாம் மசிஞ்சுடுத்து பார்த்தியா. இதுக்கு நல்லா ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு 6-7 பேருக்கு பண்றோம் இல்லையா, அதனால இவ்வளவு தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் ஜலத்தை விட்டு அரைச்சுன்னு வந்துடலாம். ஆனா குறவரப்பா தான் அரைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். ரொம்ப வழுமூன்னு அரைச்சாக்க அந்த சாம்பார் வந்து முழுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் குறவரப்பா அரைச்சுன்னு வரணும். இப்ப இந்த மாதிரி நான் மூடி வச்சுதான் வேக விட்டுருக்கேன், மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. நான் இப்போ இந்த வறுத்து அரைச்சேன் பார், அந்த டைமுக்குள்ளேயே இது பார், இந்த கத்திரிக்காயும் வெந்திருக்கு, முருங்காவும் வெந்துடுத்து, மாங்காவும் வெந்திருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வேக விட்டுறோம். இந்த அரைச்சி விட்டதை வேற விட போறோம். அப்படி விடும்போது இன்னும் குழஞ்சு போயிடும். அது கொஞ்ச நேரம் கொதிக்கும் இல்லையா, அதனால இது வெந்திருக்கு பார். நன்னா உள்ள போறத கரண்டி இது பார், முருங்காய் பார் நன்னா இப்படி வெந்திருக்கு. அப்புறம் கத்திரிக்காய் பார் நன்னா வந்துடுத்து. உங்களுக்கு சப்போஸ் அந்த முருங்கைக்காய் மட்டும் வேகாத மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க, அந்த மாங்காவையும் முடிஞ்ச அந்த மாதிரி கரண்டி எதுக்கு தான் வச்சுக்க சொல்றேன். வச்சுட்டா ஈஸியா அந்த மாங்காவையும் கத்திரிக்காவையும் எடுத்து பக்கத்துல ஒரு தட்டுல எடுத்து வச்சுருங்க. அந்த முருங்கைக்காய் கொஞ்சம் நாள் வேகட்டும். மோஸ்ட்லி இன்னைக்கு எல்லாமே வெந்துடுத்து நான் போட்டது. அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்தா அப்படி எடுத்து வைங்க. முருங்காய் வந்தோடனே எல்லாத்தையும் அதுல போட்டுருங்க. இப்போ வேற இந்த அரைச்சு வச்ச விழுது அதுல போட்டுடணும். இந்த குறகுறப்பா இப்படிதான் அரைக்கணும், அப்பதான் சாம்பார் டேஸ்டா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் அதை பொடி பண்ணிட்டுருங்கோன்னு சொன்னேன். அது நல்லா கொஞ்சம் அந்த மிளகாலாம் மசிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோ. தேங்காவை போட்டு கொஞ்சம் ஒரு 2-3 சுத்து விட்டா போதும். உங்ககிட்ட துருவல் இல்லைன்னா அப்படியே இது பண்ணி பெத்த மாதிரி போட்டு கூட அதை க்ரஷ் பண்ணிக்கோங்க. இதை அலம்பி அதில் இன்னும் கொஞ்சம் விட்டுடலாம். இது பாரு, அலம்பின ஜலத்தை கூட அதில் விட்டுடலாம். இதை வந்து நல்லா அரைச்சி விட்டதை இதை கலக்கிடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கணும். அப்பதான் ராத்திரி வரைக்கும் நல்லா இருக்கும், ஊசி போகாது. அந்த ஏற்கனவே வறுத்து இருக்கும், ஆனால் ரொம்ப நாளைக்கு கொதிக்க கூட வேண்டாம், கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் பருப்பு ஜலத்தை விட்டு தாளிச்சு கொட்டணும், அவ்வளவுதான். இப்ப பத்தியா ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்க விட்டேன், போதும். அப்பதான் எல்லா ரூபமும் தெரியறது பாரு, மாங்காய், கத்திரிக்காய், முருங்கான்னு. ஆனா பக்கத்துலதான் நீங்க இருக்கணும், அடி பிடிக்க கூடாது. ஏன்னா அரைச்சு விட்டா அடி பிடிக்கும். அதனால பக்கத்துலயே இருந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும் கண்டிப்பா. அப்புறம் நம்ம வேக விட்ட பருப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு தக்கின அப்படியே கெட்டியாவும் போடலாம். நான் இதுக்கு நிறைய புளி போட்டிருக்கிறதால இது பாரு விட்டுட்டேன். விட்டுட்டு இப்போ ஒரு 2 கொதி வந்த உடனே அணைக்க வேண்டியதுதான் அடுப்பு. இது பார் என்ன கொதிக்க ஆரம்பிச்சிருது பார்த்தியா, 4 பக்கமும். இப்ப என்ன பண்ணுங்க, சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு இப்ப தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். அதுல கடுகு வெடிச்சு விட்டு இப்போ இதுல கொட்ட வேண்டியதுதான். கொட்டிட்டு நான் பொடியா கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன்.
இதை போட்டுருங்கோ. போட்டுட்டு இது ஒரு கலர் கலரிட்டா ஆச்சு. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. அரைச்சி விட்ட சாம்பார் சம்டைம்ஸ் அடி பிடிக்கும். எனக்கு பிடிக்கல, நான் பார்த்து பக்கத்துலேயே உட்காந்து பண்ணுறதால. இது வேறு எல்லாம் தெரியறது பற்றியா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் தெரியறது. கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே அரைச்சி உடைச்சே துளிதான் வெந்தயம் போட்டுப்பேன். நான் வறுத்துட்டு வெந்தய பொடி ஆற்றுல அரைச்சி வச்சுருப்பேன். அதை என்ன பண்ணுவேன், இந்த அணைக்கிற ஸ்டேஜில் துளியோண்டு போடுவேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், அடுப்பு அணைச்சாச்சு. நான் கலர் கலரிட்டு விட்டுன்னு சாப்பிட வேண்டியது. நெய்யை விட்டுண்டு சாத்தில் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். இந்த காம்பினேஷனில் நல்லாயிருக்கும். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு.